ராவி நைட்டி போட்டுட்டு இருக்காரு. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட கேட்குறாரு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் போயிட்டு எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க. அப்போ தான் என் மேலே உங்களுக்கு நிறைய பாசம். அது மட்டும் கிடையாது, 1 மாதம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி இரு இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு யாருமே இல்லை. அப்படியே சமையல் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு டீ எல்லாம் போடுறாரு. அப்போ கரெக்டாக எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு விஜயாவை. இல்லை ஒரு மாதிரி இருக்குது, என்ன நிறைய சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வராங்க. சமையல் ரூமில் இருக்காங்க. ஐயோ அப்படியே கதவை சதிட்டு கத்துறாங்க. யாரோ திருடி வந்திருக்காங்க, எல்லாரும் ஓடிவாங்கன்னு கத்துறாங்க. அண்ணாமலை வராரு, மனோஜ் எல்லாருமே வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. மேலேருந்து முத்து மீனா 2 பேருமே ஓடி வராங்க. என்ன ஆச்சுன்னு. அதுவா உள்ள ஒரு திருடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கட்டை எடுத்துக்கோங்க, ஜாக்கிரதையாக போங்க, லைட் வேறு ஆஃப் பண்ணியிருக்கா உள்ள, அதனால் ஏதாவது கத்தி வச்சிருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே முத்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போகிறாரு. உள்ள அப்படியே பார்க்குறாரு. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து அப்படியே வராரு. அப்படியே தூக்கிட்டு வராரு முத்து. யார் அடிக்க வராங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரவி கத்துறாரு. ரவி என்னடா இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு அடி அடிக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே சுருதியும் வராங்க. என்னம்மா இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன 2 பேரும் கூடு விட்டு கூடு மாறிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. என்ன விளையாட்டோ இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போகிறாரு. விஜயாவும் அங்கேருந்து போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க ரவியை. என்ன சூப்பராக இருக்கு கொடுங்க நைட்டி, வா நம்மளாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விடுங்கடா, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு ரவி. 3 பேருமே சேர்ந்து மீனா சுருதி எல்லாருமே சேர்ந்து சிரிச்சிட்ருக்காங்க. மீனா எல்லாமே சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து கேட்குறாரு. ஆமாம் நீ போயிட்டு பூ வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு வேலையாங்க, இந்த வேலைலாம் முடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மாமா நீ ரொம்ப கதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே விஜயா பார்க்குறாங்க. இங்கே பாரு, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் உன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்டுகிட்டே இருக்காரு. யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு கரெக்டாக சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே பாரு, அவங்கவுங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்க பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அங்கேருந்து ரோகிணி வராங்க. சரி தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கடைக்கு போகணுமா? நான்லாம் போக முடியாது, உன் புருஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நான்லாம் கடைக்கு போய் எனக்குலாம் வாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்லிக் கொடுக்குற வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. போகிறாரு மனோஜ். கடைக்கு போயிட்டு தேவையானலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. என்ன இவ்வளோ காசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம் தங்கத்தை விட அதிகமாக இருக்குது காய்கறி விலை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், இதுதான் காசு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. பின்னாடியே கடைக்கார் ஓடி வராரு. இங்கே பாருப்பா, காசு மீதியை வாங்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரம் என்னை வர வச்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு காய் கூட வாட உன்னால் ஒழுங்காக வாங்கி தர முடியாது, நீலாம் என்னத்தை படிச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. சரிம்மா நாளைக்கு நல்லா சமையல்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கா? எதுக்கு? நாளைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்ன நாள்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போகிறாரு. உள்ளே வராரு முத்து. என்ன மீனா நாளைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் ஓடி போன நாளா? மனோஜ் ஓடி போன தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா இல்லை, அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடனால அதான் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். ஓ நாளைக்கு நமக்கு கல்யாண நாளா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அப்படியே முத்து ஓடி போய் தூக்குறாரு. பாட்டி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. விடுறா என்னை கீழே இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்கன்னா தனியாக வந்தீங்க அப்படின்னு விஜயை கேட்குறாங்க. பின்ன வராமல் வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி